வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பானவர்களே, இந்த இனிய நற்காலை பொழுதினில் உயிரும் உயிரியும் என்ற தலைப்பில் சிந்தனையாற்ற இருக்கின்றோம். இந்த நிகழ்வினை நிகழ்வதற்கு அனுமதி அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பெருமைக்குரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM ஐயா அவர்களுக்கு வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்து, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மென்பொருள் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் தெரிவித்து, இந்த உரையை செவிமடுக்க காத்திருக்கின்ற ஆன்மநேய அன்பர்களான தங்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, குருவருளும் திருவருளும் இந்த உரையை சிறப்பிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு சிந்தனையை தொடங்குகின்றேன். அன்பானவர்களே, உயிரும் உயிரியும் என்னும் போது அது உயிரை பற்றி சிந்திக்க வேண்டும். உயிரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற உயிரி ஆகிய இந்த உடலை பற்றியும் சிந்திக்க வேண்டும். உண்மையில் சொல்ல போனால் இந்த உயிரும் உடலும் என்று வரும். இந்த உயிரிலிருந்து உயிரி ஆகிய இந்த உடல் பிரிக்க முடியாதது. உயிர் தான் தங்கி சில காரியங்களை நடத்துவதற்காக உயிரே படைத்துக் கொண்டதுதான் இந்த உடல். உயிர் தாங்கி உயிரி என்று சொல்லுகின்றோம். நாம் முதலில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது உயிர் பற்றி. உயிர் என்றால் அரூபமானது, அதை விவரித்து சொல்ல இயலாது என்னும் போது நமக்கு திருமூலர் திருமந்திரத்தில் கூறியுள்ளது நினைவுக்கு வருகின்றது. மேவிய உயிரின் வடிவது சொல்லிடின் கோவின் முடியென்று 100 கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் வடிவம் 100,001 என்று குறிப்பிடுகின்றார். ஒரு முடியை எடுத்து அதை குறுக்காக வெட்டி எந்த அளவு வெட்ட வேண்டும் என்றால் அது எவ்வளவு கனம் இருக்கின்றதோ அவ்வளவு நீளம் வெட்ட வேண்டும். அந்த துகளை 100 ஆக்கி 100ல் 1 எடுத்து 1000 ஆக்கினால் உண்மையில் 1,00,000ல் 1 பங்கு என்றாகின்றது. எதிலே 1,00,000ல் 1 பங்கு? ஒரு முடியின் கனத்தை பொறுத்து கன அளவுக்கு நீளம் வைத்து வெட்டிய துண்டு 1,00,000 பங்குகளாக்கப்பட்டு அதிலே 1 பங்குதான் உயிரின் வடிவம் என்று கூறுகின்றார் திருமூலர். அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். நாம் இன்னும் ஆழமாக சிந்தித்தால் இந்த அளவு இருக்கின்ற உயிர் கூட உயிரின் வடிவம் தான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இங்கே செயல்படுவதுதான் வடிவமே தவிர செயல்படுத்துவது உயிர். அப்படி என்றால் அது என்ன என்று ஆராயும் போது அது அழுத்தம் என்றாகின்றது, உந்து ஆற்றல். அந்த அழுத்தம் எவ்வாறு உந்துகிறது என்றால் விட்டு விட்டு மகிழ்ச்சி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். வெட்டவெளி தன்னியல்பான தன்னிருக்க ஆற்றல், கிவரிங் ஃபோர்ஸ், விட்டு விட்டு அழுத்துகின்ற தன்மையோடு இருக்கின்றது, இயல்பாக இருக்கின்றது என்று. தன்னியல்பான விட்டு விட்டு அழுத்துகின்ற அழுத்தம் வெட்டவெளியில் இருக்கின்றது. அந்த அசைவுதான் உயிராகின்றது. உயிர் என்று சொல்லுகின்றோம். அசையும் போது உயிர் என்று சொல்லுகின்றோம். ஆனாலும் அசைவதையெல்லாம் உயிர் என்று நாம் கொள்ள முடியாது. அசைவதற்கான ஆற்றல் இருக்கின்றதே, அதைத்தான் உயிர் என்று சொல்லுகின்றோம். எது அதை அசைவதற்கு உந்துகின்றதோ அந்த ஆற்றல் தான் உயிர். ஆக நமது அறிவிற்கு ஏற்ற அளவு புரிந்து கொள்ளுகின்ற வகையில் பார்க்கும் போது வெட்ட வெளியில் இருக்கின்ற 3 பொருள்களில்
மூன்று பொருள் என்னென்ன இருக்கின்றன என்றால் இடம், பொருள், ஏவல் மூன்றும் இருக்கின்றது வெட்ட வெளி. இந்த மூன்றும் இணைந்ததுதான் வெட்ட வெளி. அதை ஒரு வேக வைத்த முட்டையை உதாரணமாக கொண்டு முன்பு ஒரு உரையில் கூறியிருக்கின்றேன். இடம், பொருள், ஏவல் என்ற மூன்றும் இருப்பதுதான் வெட்ட வெளி. அதிலே திணிவு பெற்ற இடம்தான் இந்த பேரியக்க களமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர் விட்டு விட்டு அழுத்தும் ஆற்றலாக இருப்பதால் இந்த ஆற்றலை கொண்டு இறை துகள்கள் உண்டாகின. இறை துகள்கள் எல்லாம் இணைந்து விண் துகள்களாயின. விண் துகள்கள் எல்லாம் இணைந்து அணுக்களாகவும் பேரணுக்களாகவும் மாறின. பேரணுக்கள் என்பது மூலகமாக ஆயிற்று. அதிலே மூலகங்கள் என்று பார்க்கும்போது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று பஞ்சபூதங்களாகின. இந்த பஞ்சபூதங்களிலும் அணுத்திரள் தான் அங்கே இருப்பதால் அணுவினுடைய இயக்கம் எப்போதும் தனித்தன்மை மாறாதது. ஆகையினால் அது கூட்டமாக இருந்தாலும் தனித்து இருந்தாலும் எந்த மூலகத்தில் இருந்தாலும் அதனுடைய இயக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அணுக்களின் கூட்டான பஞ்சபூத பொருட்களும் பஞ்சபூத பொருட்களின் இயக்கத்தினால் விளைவான தன்மாத்திரைகளும் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்கின்ற தன்மாத்திரைகள். இப்பொழுது நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தன்மாத்திரைகள் உயிரின் விரிவு. உயிர் என்று முதலில் கூறினோமே, எந்த ஆற்றல் உந்துகிறதோ அதுதான் உயிர். உந்தும் போது ஏற்படுகின்ற இறைத்துகள், அதன் விளைவாக வந்த விண்துகள், அணுக்கள், பேரணுக்கள், பஞ்சபூதங்கள் இவையெல்லாம் போக அதிலிருந்து வருகின்ற நுண்ணாற்றலாகிய தன்மாத்திரை மீண்டும் அந்த அழுத்த உந்தாற்றலாகவே இருக்கின்றது. அதைத்தான் நாம் உயிர் என்கின்றோம். உயிர் தான் இந்த தன்மாத்திரைகளாக இருக்கின்றன. இந்த தன்மாத்திரைகள் எல்லாம் இணைந்து மனம் என்றாகின்றது. இந்த மனம் உணர்கருவியாக இருக்கின்றது. ஏனென்றால் பஞ்சபூத பொருட்களில் இருந்த நுண்ணாற்றல் தான் இங்கே மனமாக செயல்படுகின்றது. ஆகையினால் எல்லா பஞ்சபூத பொருட்களும் அந்த மனம் என்கின்ற தொகுப்புக்கு அறிமுகமானதுதான். ஆகவே அது எந்த பொருளையும் உணர்ந்து கொள்ளும். மனம் உணர்கருவி என்று கூறுகின்றோம். இந்த உணர்வாக இருப்பதுதான் இந்த தன்மாத்திரையினுடைய நுண் வடிவம். அதுதான் உயிரின் படர்க்கை ஆற்றல். மனம் உயிரின் படர்க்கை ஆற்றல் என்று கூறுவோம். மனமேதான் தன்மாத்திரைகள் என்னும் நுண் ஆற்றல்களாக இருக்கின்றன. அந்த நுண் ஆற்றல்கள் இறைநிலையின் மறுவடிவம், சுத்த வெளியின் மறுவடிவம். இப்ப இந்த உயிர் எது என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த உயிர் நமது உடலில் எப்படி இயங்குகின்றது? நமது உடலில் மட்டுமல்ல, எந்த உடலிலும் எந்த உயிர் இனங்களிலும் அது செயல்படுகின்ற விதம் இப்படித்தான். ஆரம்பத்தில் அது என்னவாக இருந்தது? உந்து ஆற்றலாக, விட்டு விட்டு அழுத்தும் ஆற்றலாக இருந்தது. கெவரிங் ஃபோர்ஸ் என்று குறிப்பிட்டிருப்போம். இந்த உடலை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த உயிர் என்னவாக செயல்படுகின்றது என்று பார்ப்போம். நம்முடைய உடலில் உயிர் ஆற்றல் என்பது பிராணன் என்று சொல்லுகின்றோம். பிராணன் பிராணன் என்பது உயிருக்கு இன்னொரு பெயர். இந்த பிராணம் என்பது அழுத்தம். இந்த அழுத்த ஆற்றலை எது தருகின்றது என்றால் பிராணவாயு தருகின்றது. பிராணவாயு காற்றில் இருக்கின்றது. காற்றில் இருக்கின்ற இந்த ஆற்றலை, காற்றை நாம் சுவாசித்து நுரையீரல்களின் மூலமாக அவற்றை கிரகித்து உடலெங்கும் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும், ஒவ்வொரு சிற்றறைக்கும் அனுப்பி அந்த சிற்றறைகள் எல்லாம் இயங்க செய்கின்றது. பிராணன் உயிர் இருந்தால்தான் இயக்கம் இருக்கும். உயிர் தான் இயக்கம், இயக்கம் தான் உயிர்.
டியரிங் போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விட்டு விட்டு அழுத்துகின்ற உந்தாற்றலாக அது இருப்பதால் அப்படித்தான் நமது உடலிலும் செயல்படுகின்றது. உடலில் விட்டு விட்டுத்தான் நாம் சுவாசிக்கின்றோம், இழுக்கின்றோம், விடுகின்றோம், மறுபடியும் இழுக்கின்றோம், விடுகின்றோம். ஒவ்வொரு முறை இழுக்கும் போது நுரையீரலில் காற்றை நிரப்பி அதில் உள்ள ஆக்சிஜன் எனப்படுகின்ற பிராண வாயுவினை, பிராண வாயுவில் உள்ள பிராணனை ஒவ்வொரு சிற்றறைக்கும் அனுப்புகின்றது குழாய்கள் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, நரம்புகளின் மூலமாக ஒவ்வொரு சிற்றறைக்கும் சென்றடைகின்றது. அப்போது அங்கே இயக்கம் எப்படி இருக்கும்? ஒரு சிற்றறை எவ்வாறு இயங்கும் என்றால் விட்டு விட்டு தான் இயங்கும். இப்படித்தான் எல்லா உறுப்புகளும் இயங்குகின்றன. இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், வயிறு, சிறுநீரகம் எல்லாமே அவ்வாறு விட்டு விட்டு இயங்குவதை நாம் உணரலாம். மூச்சு விட்டு விட்டு தான் போகின்றது. விட்டு விட்டு இயங்குகின்ற இந்த மூச்சுக்கு தகுந்த பேரலல் ஆக்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். இணையான செயல்பாடுதான் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றன. உடலில் உள்ள செல்கள் சுமார் 65 லட்சம் கோடி என்று சொல்லுகின்றார்கள். 65 லட்சம் கோடி செல்கள் என்றால் 65 லட்சம் கோடி உயிர்கள், தனித்த உயிர்கள் என்று பொருள். நுண்ணுயிர் என்று சொல்லுகின்றோம். இந்த 65 லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் இணைந்ததுதான் நான் நான் என்று சொல்லுகின்ற ஒன்று. மொத்தமாக சேர்த்து சொல்லுகின்றோம். நான் என்று சொல்வது ஒரு சிங்குலர் அல்ல, தனித்தது அல்ல, குழுவாக இத்தனை கோடி அணுக்களும் சேர்ந்ததுதான். இந்த இயக்கத்தினை சிறப்பிக்க இந்த ஆற்றல் பாய்ந்து செல்லும் போது அங்கே ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம் என்று சகசிராதாரம் என்று சொல்லுகின்றோம். இந்த ஆதாரங்கள் என்ன என்றால் அந்த இடத்தை மையமாக கொண்டு இந்த அழுத்த ஆற்றல் தச்சுழற்சி பெறுகின்ற இடங்கள். ஒவ்வொரு ஆதார புள்ளியிலும் சுழன்று இயங்கி அந்த பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா நுண்ணுயிரிகளுக்கும், எல்லா செல்களுக்கும், எல்லா சிற்றறைகளுக்கும் ஆற்றலை தருகின்றது. அங்கிருந்து கழிவுகளை பெற்று வெளியேற்றுகின்றது. இந்த இயக்கம் முழுமையாக நடைபெற ஒத்துழைப்பதற்காக 6 ஆதாரங்கள் என்று சொல்லுகின்றோம். 7வது ஆதாரம் உச்சகட்டத்தில் இறைநிலையோடு கலக்கின்ற அனுபவத்தை பெறுவது. சரி, இந்த ஆதாரங்கள் எவ்வாறு உருவாக்கின என்று பார்த்தால், ஆணின் வித்து ஓமம் என்று சொல்லுகின்ற பெண்ணின் கருமூட்டையை அடைய வேண்டும். ஒரு சுக்கிலம் என்று சொல்லுகின்ற வித்து திரவம், அதில் உள்ள ஸ்பெர்ம் என்று சொல்லுகின்ற வித்து அணு ஒரு முறையில் வெளியாகின்ற வித்திலிருந்து சுமார் 700 அல்லது 800 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வெளிப்படுகின்றன. ஆனால் அவற்றில் ஒன்றுதான் அந்த முட்டையோடு கலந்து குழந்தையாக உருவாகின்றது. இத்தனை கோடிக்கணக்கான உயிரணுக்கள் வீணாக்கப்படுகின்றன. அத்தனை அணுக்களும் இறந்து போகின்றன. சும்மா இறந்து போகவில்லை. இந்த ஒரு அணுவை ஊந்தி ஊந்தி தள்ளி, உந்தாற்றல் என்று சொன்னோமல்லோ, அந்த உந்தாற்றல் தான் இங்கேயும் இருக்கின்றது. உந்தி உந்தி தள்ளி அந்த முட்டையின் உள் நுழைய செய்கின்றன. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது அந்த விந்தணு முட்டையை நோக்கி சென்ற இடம், முட்டையில் அழுத்திய இடம்தான் நமக்கு மூலாதாரமாக இருக்கின்றது. அது நிலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நிலம் என்ற பஞ்சபூதத்தின் பிரதிநிதியாக இருக்கின்றது.
அப்படியானால் அதற்குள்ளாக முட்டைக்குள்ளாக பஞ்சபூத பொருட்களும் இருக்கின்றன. அதில் நீர் பகுதிக்கு மையமாக இருப்பது அடுத்த புள்ளி சுவாதிஷ்டானம். அதற்கும் அடுத்து மணிப்பூரகம், தொப்புள் மையம். அதற்கும் அடுத்து அநாகதம் என்கின்ற இருதய சக்கரம், கழுத்து பகுதியில் உள்ள விசுத்தி, நெற்றியில் உள்ள நெற்றிப்பொட்டு, ஆகினை, அதன் பிறகு தலை உச்சி, சகசிராதார். இந்த முட்டையினுடைய குறுக்காக விந்தணு செல்லுகின்ற விதம் இதுதான். அந்த வழியில்தான் அங்கங்கே தங்கி அந்தந்த பஞ்சபூத பொருட்களின் மையமாக அது செயல்பட தொடங்குகின்றது. இது ஹரிசாண்டல் பொசிஷன்ல நடக்கிறதா வச்சுங்க. அப்படியே அதை நிமிர்த்தினோமானால் அதுதான் இப்பொழுது நம்முடைய முதுகு தண்டுவடம். முதுகு தண்டுவடத்தில் மூலாதாரத்தில் இருந்து இங்கே விசக்தி, அநாகதம், விசக்தி, பிறகு ஆக்கினை, தலை உச்சியில் சகசிராதாரம் சொல்லுகின்றோம். அதன் பிறகு வெட்ட வெளியோடு கலத்தல். வெட்ட வெளியிலிருந்து புறப்பட்டது மீண்டும் வெட்ட வெளியோடு கலக்குங்கள். இது உடலின் தத்துவம். தத்துவம் அல்ல, யதார்த்தம், நிகழ்கின்ற நிகழ்ச்சி. வெட்ட வெளியில் குந்து ஆற்றலாக இருந்த அழுத்தம் இப்போது பஞ்சபூத பொருட்களாகின, பஞ்சபூத பொருட்களின் கூட்டாலான இந்த உடலாகியது இந்த உடலில் இயக்கமாக இருக்கின்ற உயிராகவும் இவ்வாறு செயல்படுகின்றது. விட்டு விட்டு உந்தாற்றலாகவே செயல்படுகின்றது. அது செயல்பட்டு வரும் விதத்தில் இந்த ஆதாரங்கள் அமைந்தன. இந்த ஆதாரங்களில் இருந்து அது செயல்பட்டு இந்த உடலை பாதுகாக்கின்றது, உடலின் இயக்கத்தை நிகழ்த்துகின்றது. உயிர் தானே படைத்துக் கொண்ட உடலை தனக்கே உரித்தான வகையில், உரித்தான முறையில் ஆங்கங்கே மையங்களை அமைத்துக் கொண்டு இயங்க தொடங்குகின்றது. அவ்வாறு இயங்கும் போது இயக்கத்தில் என்ன சிறப்பு என்றால், இந்த அழுத்த ஆற்றல் உடல் எங்கும் பரவுகின்றது. தன்னுடைய இயக்கத்தை நடத்துகிறது என்றால், இயக்கத்தை நடத்துவதற்கான ஆற்றல் செலவாகும் போது அந்த ஆற்றலை கிரியைக்கு மறுபடியும் திரும்ப பெற வேண்டும். அதற்காக இந்த பஞ்சபூத பொருட்கள் பயன்படுகின்றன. பஞ்சபூத பொருட்களில் இருந்து வெளிப்படுகின்ற தன்மாத்திரைகள் தான், அது இறைநிலையேதான் தன்மாத்திரைகளாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நாம் திரும்ப உடலுக்கு பெற வேண்டும் என்றால் எவ்வாறு என்பது 5 புலன் கருவிகள் மூலமாக. ஒவ்வொரு மூலகத்திற்கும் உரிய புலன் கருவி அங்கே இருக்கின்றது. பஞ்சபூத பொருட்களிலிருந்து ஆற்றலை ஈர்ப்பதற்காக பஞ்ச புலன்கள், அதுல தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்று 5 வகையான கருவிகள் வைத்து அதை ஈர்க்கின்றன. இத்தனை சிறப்புடைய உடலின் தன்மையை உணர்ந்துதான் திருமூலர் கூறுகிறார். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்புலே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்லியிருக்கின்றார். முதல்ல அனாவசியமாக தான் நினைச்சோம், உடம்பு எதுக்கு, உயிர் தான் முக்கியம், ஆன்மாதான் முக்கியம் என்று. ஆனால் இந்த ஆன்மா உயிராகி, உயிர் இங்கே இயங்கி இந்த பஞ்சபூத பொருட்களை அனுபவித்து அதன் மூலம் பெறுகின்ற அனுபவத்தை தான் இறைநிலை என்கின்றோம். மீண்டும் தன்மாத்திரையாக இருக்கின்ற இறைநிலையை நம்முடைய அனுபவம் என்றாக்கி அந்த அனுபவத்தை தான் இறைநிலை என்கின்றோம். அப்பொழுது இந்த உயிர் என்பது விட்டு விட்டு இயங்குகின்ற கேரிங் ஃபோர்ஸ் என்று சொல்லுகின்ற வெட்ட வெளியின் ஒரு ஆற்றலாக இருந்தது, உடலாகவும் மாறி வந்துள்ளது.
உடலில் உள்ளிருந்து இயங்கவும் செய்கின்றது. இயங்கி இயங்கி தன் நிலைக்கு தானே தன்னை மாற்றிக் கொள்ளுகின்றது என்பதை உணர வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பசி என்ற ஒரு உணர்வு இருக்கின்றது. பசி என்ற ஒன்று இல்லை என்றால் உலக இயக்கமே நடைபெறாது. யாரும் எதுவும் என்னவோ எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, பொருள் ஈட்ட வேண்டியதில்லை, சமைக்க வேண்டியதில்லை, சாப்பிட வேண்டியதில்லை. அப்புறம் எதுக்கு? ஒரு இயக்கத்துக்கும் காரணம் இல்லாமல் போகிறது. இது ஒரு திருவிளையாட்டு, திருவின் விளையாடல். ஆகையால் தான் அதை திருவிளையாடல் என்று கூறினார்கள். திரு விளையாடுகின்றது. தானே தன்னையே இயக்கத்தில் உட்படுத்தி அந்த இயக்கத்தின் வெளிப்பாடாக, ரிசல்ட்டாக தானே வெளிவருவது என்பதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் பார்த்தீர்களானால் இந்த பஞ்சபூத பொருட்கள் நம்ம அனுபவத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா பொருட்களும் எத்தனை என்றால் கோடி கணக்கான பொருட்கள் தினம் தினம் புதிதாக உருவாகின்றன. அது வேறு. இந்த பொருள்களை நாம் அனுபவிக்கின்றோமா என்றால் பெரும்பாலான பொருட்களை நாம் அறிந்து கொள்ளவே இல்லை. அனுபவிப்பது இருக்கட்டும், அறிந்து கொள்ளவே இல்லை. நமக்கு பெரும்பாலும் தெரிந்ததெல்லாம் உணவுதான். நாக்கு என்ற கருவி மூலம் அனுபவிக்கின்ற உணவை பற்றி மட்டும்தான் நமக்கு அதிகமாக தெரியும். தினசரி ஒரு 3 வேளை உணவு எடுத்துக்கொண்டு நாம் ஆற்றலை பெற்றுவிட்டதாக நினைக்கின்றோம். அது முழுமையானது அல்ல. உடலின் மீது காற்று பட வேண்டும், வெயில் பட வேண்டும், தண்ணீர் பட வேண்டும். பெரும்பாலோருக்கு தெரியும், குளித்த உடனே இருக்கின்ற உணர்வு வேற, குளிப்பதற்கு முன்பு இருந்த உணர்வு வேற. மார்கழி குளிரில் வெளியே தென்னையில் உட்கார்ந்து அனுபவிக்கும் போது அது வேறு மாதிரி. ரூமுக்குள்ள எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு ஏசி போட்டுட்டு இருக்கிற குளிர் வேற. வெயிலில் காலர சற்று தூரம் நடந்து சென்று வருவது வேறு. தணல் மூட்டி அந்த வெப்பத்தில் காய்வது என்பது வேறு. இவையெல்லாம் தனித்தனியான அனுபவங்கள். அப்படி நாம் பிரித்து எல்லாவற்றையும் செய்கின்றோமா என்றால் இல்லை. பெரும்பகுதி நாம் உணவில் தான் நாட்டம் செலுத்துகின்றோம். சாப்பிடுவது ஒன்றுதான், சாப்பிடுறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சாப்பிடுறதுக்காக பிறந்தோமா, பிறந்ததுனால சாப்பிட்றோமா? பிறந்ததனால், மனிதனாக இருப்பதால், உயிர் வாழ்வதால் சாப்பிடுகின்றோம் என்பதுதான் சரி. ஆனால் நிறைய பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சாப்பிடறதுக்காக தான் பிறந்தே இருக்கிறோம் என்று. அப்போது அவர்களுக்கெல்லாம் இந்த ஒன்றை தவிர மற்ற 4 வாசல்களும் அடைபட்டு கிடக்கின்றன. அவர்கள் தோலின் மூலமாக பெற வேண்டிய ஆற்றலை பெறுவதில்லை, மூக்கின் வழியாக பெற வேண்டிய ஆற்றலை பெறுவதில்லை, கண்கள் வழியாக பெற வேண்டிய ஆற்றலை பெறுவதில்லை, செவிகளின் வழியாக பெறுகின்ற ஆற்றலை பெறுவதில்லை. அன்பானவர்களே, வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், இப்பொழுது இந்த நுண் ஆற்றல்களை எல்லா புலன்களின் வழியாகவும் நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த விவசாயத்தில் ஏரி நீர் பாய்ச்சல் என்று சொல்வார்கள். வண்டல் படிந்த ஏரியிலிருந்து வருகின்ற கலங்கிய நீர் விவசாயத்தில் அதிகமான விளைச்சலை தரும். விவசாயிகளுக்கு எல்லாம் இது தெரியும். பம்ப் செட் வச்சு மோட்டர்ல இருந்து தண்ணீர், கிணத்துல இருந்து தண்ணீரை பாய்ச்சுவதற்கும் ஏரி நீர் பாசனத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. அது விளைச்சலில் தான் தெரியும் அந்த வேறுபாடு.
கிணற்று நீர் பாசனத்தில் எவ்வளவு விளைச்சல் காணுகின்றதோ அதே போல 2 மடங்கு விளைச்சல் ஏரி நீர் பாசனத்தில் கிடைக்கும். அதே போல்தான் நாம் உருவாக்குகின்ற, நம்முடைய உடலில் நாம் தயாரிக்கின்ற, நாம் அனுபவிக்கின்ற உணவின் மூலமாக பெறுகின்ற ஆற்றல்கள் எல்லாம் ஒரு சிறு பகுதி தான். அதே ஆற்றல் தான் வான்காந்தத்தில் கலந்திருக்கிறது பஞ்சத்தன் மாத்திரைகளாக. அவற்றை நாம் பெற வேண்டுமானால் இந்த உணவு எடுத்துக்கொள்வதை சற்று தாமதப்படுத்த வேண்டும். அதனால்தான் பெரியவர்கள் பசித்து புசி என்று சொன்னார்கள். பசியாக இருக்கின்ற நேரத்தில் என்ன நடக்கின்றது என்றால் பசி மிகுகின்றது. பசி என்பது ஆற்றல் குறைவு நமக்கு அறிவுறுத்துவது. ஆற்றல் குறைந்திருக்கிறது, ஆற்றல் வேண்டும். அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம்? 5 வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம். காற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், சூரிய வெளிச்சத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் டி வைட்டமின், நீரில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம், வெப்பத்தில் இருந்து சூரியனில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி தோல், நாக்கு, மூக்கு, கண், செவி என்று எல்லாவற்றிலிருந்து எல்லா வாசல்கள் வழியாகவும் நாம் அந்த ஆற்றலை பெறும்போது அது பரந்துபட்ட ஆற்றல், பேரியக்க களம் முழுக்க. வேஷ்டி ஆற்றல் என்று சொல்லுகிறோம். அது விரிந்து கிடக்கின்றது, அன்லிமிட்டெட். அதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய வளம் வேறு. உணவின் மூலமாக மட்டும் ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய தரமும் தகுதியும் வேறு. இந்த உணவு எடுத்துக்கொள்வதை நாம் தாமதப்படுத்தும் போது அந்த ஆற்றல் நமக்குள் நுழைகின்றது. காலியா இருக்கிற இடத்துல இங்க் ஃபில்லர்ல இங்க் நுழையிற மாதிரி. ஆனால் நம்ம அதற்கு சந்தர்ப்பமே அளிப்பதில்லை. மறுபடியும் எதையாவது தின்று கொண்டே இருந்தால் வாயின் மூலமாக, நாக்கின் மூலமாக சுவைத்து சுவையாக இருக்கிறது என்பதற்காக மேலும் மேலும் சாப்பிடுறது, உடலுக்கு ஒவ்வாத பொருட்கள் எல்லாம் சுவையாக இருக்கிறது என்று சாப்பிடுவது, இப்படியெல்லாம் செய்துதான் நாம் உடல் நோய்வாய்ப்படுகின்றது. மிக நுட்பமாக ஆராய்ந்து இந்த 5 வகையாலும் ஆற்றலை பெறுகின்ற முறைக்குத்தான் யோக முறை என்று பெயர். யோகம் என்று சொல்லி வைத்துள்ளார். இதெல்லாம் ஆராய்ச்சியோடு ஆழ்ந்த நுட்பமான கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு தக்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதுதான் யோகம். இதை மனத்தில் கொண்டுதான் மகரிஷி அவர்கள் இந்த உடற்பயிற்சியை அமைத்துள்ளார்கள். அவர் அமைத்துக் கொடுத்துள்ள அந்த சிம்பிளிஃபைட் எக்ஸசைசஸ், எளிமையாக்கப்பட்ட உடற்பயிற்சிகள், யாருக்கும் ஒன்றும் சிரமமே இல்லை. அதை மட்டும் முறையாக தவறாமல் செய்து கொண்டிருந்தால் உடலில் நோய் வருவதற்கு காரணமே இல்லை. எந்த நோயும் வராது. கண்களுக்கு கண் மருத்துவமனைக்கு சென்று கண்ணை பரிசோதித்து அதற்கு ஆபரேஷன் பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. சாலேஸ்வரம் என்று பொறை என்று அதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த நம்முடைய மகரிஷியினுடைய எக்ஸசைஸ், கண் பயிற்சி செய்து கொண்டே வந்தால் நீங்கள் கண்ணாடி போட்டுக் கொண்டிருந்தாலும் அதை கழட்ட விடலாம் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் அதை பாடமாக நடத்தும் போது ஒருவர் கேட்டிருக்கிறார், இந்த பயிற்சி செய்தால் கண்ணாடி எல்லாம் எடுத்துலாம் சொல்றீங்க, ஆனா நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அது பதிவாகி விட்ட ஒன்று, அந்த டிஃபெக்ட் வந்துடுச்சு, வந்ததை போக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏற்படாமல் வருமுன் காப்பது தானே. Prevention is better than cure என்ற முறையில் இதை நன்கு புரிந்து கொண்டு, ஆழமாக புரிந்து கொண்டு,
இந்த செயல்களை எல்லாம் தவறாமல் செய்யணும், விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். விடாமுயற்சி என்னும் போது அதிலும் ஒரு விளக்கம் இருக்கின்றது. முயற்சி செய்தால் சரி, அது என்ன விடாமுயற்சி, ஏன் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால், ஒரு முயற்சி என்பது ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடும் போது நம்முடைய ஆற்றல் செலவாகிறது, பதிலாக ஆற்றல் வெளியிலிருந்து நாம் பெறுகின்றோம். என்னவாக பெறுகின்றோம் என்றால் அனுபவமாக பெறுகின்றோம். இந்த அனுபவம் தான் அறிவு என்றும் கூறப்படுகின்றது. இந்த அனுபவ அறிவை கொண்டு அடுத்த முறை செயல்படும் போது முன்னிருந்த குறைகளை எல்லாம் நீக்கி திருத்தம் செய்து மீண்டும் செய்வோம். மீண்டும் அதே போல அனுபவம் ஏற்படுகின்றது. அதை போன்ற அனுபவம், அதே அனுபவம் அல்ல. மூன்றாவது முறையாக நாம் செய்யும் போது அந்த 2 முறை செய்ததில் என்ன குறை இருந்ததோ அதையெல்லாம் நீக்கி அதையெல்லாம் தவிர்த்து செய்வோம். அப்படி ஒவ்வொரு முறை செய்யும் போதும் நம்முடைய குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து தவிர்த்து குறையற்ற, குறையே இல்லாத ஒரு செயல்முறை நமக்கு கிடைக்கும். எப்பொழுது என்றால் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போதுதான். அதனால்தான் விடாமுயற்சி அயரா விழிப்புணர்வு என்றெல்லாம் சொல்லுகின்றோம். கொஞ்சம் கூட தவறுதல் ஏற்படாத ஒரு முழுமையான ஒழுங்கான செயல்முறை, இயக்க ஒழுங்கு ஏற்படுவதற்கு சாத்தியமாகும். இந்த இயக்க ஒழுங்குதான் இறைநிலை எனப்படுகிறது. இயக்க ஒழுங்கு என்பதுதான் கான்சியஸ்னஸ், இயக்க ஒழுங்கு என்பதுதான் இறைநிலை. ஆகையினால் நாம் பிறவி எடுத்த பயனாக இந்த உருவத்தில் நாம் வந்திருக்கிற போது இதிலிருந்து மீண்டும் இறைநிலையாக மாறுவதற்கான செயல்களை எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து ஆய்ந்து அறிந்து தேர்ந்து அதன்படி நடந்து பிராக்டிகலாக செய்முறையாக அதை பழகும் போதுதான் நமக்கு உய்வு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கை வெற்றியுடையதாகும். ஆகையினால் அன்பர்களே, எப்பொழுதும் கற்க வேண்டும், கற்றவற்றை செயல்முறையில் நிறுத்த வேண்டும், கசடேற கற்க வேண்டும். இந்த கசடேற கற்க வேண்டும் என்பதுதான் விடாமுயற்சி எனப்படுகின்றது. விடாமல் தொடர்ந்து செய்யும் போதுதான் கசடுகளில் ஒவ்வொன்றாக தவிர்க்கப்படுகின்றன. கசடர கற்று அதற்கு தக்க நிற்கும் போது, யதார்த்தமாக வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்தும் போது நமக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டாகின்றது. வாழும் முறை அறிந்து வாழ்கின்றோம். ஆதியினும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அந்த கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் முறை அறிந்து வாழும் நெறி உணர்ந்து தொண்டாற்றி என்போம் காண்போம். தி ஃபைனல் ரிசல்ட், கடைசியாக நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இப்படிப்பட்ட இயக்கமாக இருக்கின்ற நாம் இந்த இயக்கத்தின் விளைவாக பெறுவது என்ன என்றால், தன்னை ஒத்த உயிர் அனைத்தும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவாக்குள்ளுதல். நாம் விரும்ப வேண்டும். நாம் பெற்ற இன்பம் எல்லா உயிரும் பெற வேண்டும் என்ற எண்ணம், அதனுடைய விளைவு நாம் தொண்டாற்றுவது, அந்த உயிர்களுக்கு உதவுவது. அப்படி செய்கின்ற உதவியைத்தான் தொண்டு என்று சொல்லுகின்றோம். எல்லா ஞானிகளும் மகான்களும் கடைசியாக வலியுறுத்துவது இதுதான். நம்முடைய மகரிஷி சொல்லியிருக்கின்றார்கள், ஒன்றுமில்லாத ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொன்றாய் அறிந்து தாண்டி என்று. அவர் நமக்கு
சொல்லிக் கொடுத்த மந்திரம் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அது மந்திர சொல் தான். அமெரிக்காவில் ஒரு முறை யாரோ எங்களுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ சரி, ஏற்கனவே கொடுத்துருக்குன்னு அதான் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னா, எது என்ற வாழ்க வளமுடன் என்ற சொல் தான் அந்த மந்திரம். அதை விட சிறந்த மந்திரம் என்ன இருக்கிறது? வாழ்க வளமுடன் என்று சொல்லுவது உயிர்களை நாம் வாழ்த்துதல், உயிர்கள் எல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும் என்று விரும்புவது, அதுதானே உச்சகட்டம். அதை தவிர்த்து அதுக்கு மேல ஒண்ணு இல்லவே இல்லையே, ஒன்றும் இல்லை. வாழ்க வையகம், வையகமே வாழ வேண்டும், வளமுடன் வாழ வேண்டும் என்ற விருப்பம். எல்லா உயிரும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று தாய்மானவர் கூறியிருக்கின்றார். வடமொழி ஸ்லோகங்களில் கூட மற்ற உயிர்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தை தான் மந்திரமாக சொல்லியுள்ளார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா உயிரும் சேர்ந்துதான் நம் உயிர். ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு மனம், அதுதான் இருக்கின்றது. அதைத்தான் நாம் எல்லோரும் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம், பங்குதாரர்களாக இருக்கின்றோம். இந்த உண்மையை உணரும் போது பிற உயிர் என்று பார்க்கும்போது பேதம், வேறுபாடு வருமா? வேறுபாடற்ற ஒருமை நிலை அல்லவா தெரியும். நானே தான், என் உயிர் போல் மண்ணுயிர் அனைத்தும் நினைக்கின்ற அந்த பெருமனம், அதுதான் இறைநிலையாக இருக்கின்றது. அந்த இறைநிலை உணர்வு வந்தால் இறை உணர்வோடு இருக்கின்றோம் என்று பொருள். உணர்வாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தொண்டுதான் செய்வார்கள். ஒவ்வொரு கணமும் காத்து கொண்டிருப்பார்கள். யாருக்கு என்ன செய்ய முடியும், எந்த உயிருக்கு நான் நன்மை செய்ய முடியும் என்று விழிப்புணர்வோடு தான் ஏதும் தவறு செய்து அதனால் உயிர் வருந்தக்கூடாது என்று நினைப்பார்கள். அது தனக்கே ஆனாலும் சரி, தன்னையே கூட வருத்தி கொள்ளக்கூடாது என்பதுதான் இங்கே கருத்து. இங்கே பிற உயிர் தன் உயிர் என்று தனித்தனியாக ஏதும் கிடையாது. தொண்டு என்று சொல்லுகின்றோம். அதைத்தான் தொண்டாற்றி உயிர்களோடு உயிராக கலந்து விட்டு இறைநிலையாக மாறிவிடுவது என்பதுதான் அதன் பொருள். ஆகையினால் நண்பர்களே, உயிர் என்பது என்ன என்று விவரித்தோம். அதிலிருந்துதான் இந்த உடல் தயாரிக்கப்பட்டது. இந்த உடலில் உயிர் இயக்கம் பெறுவதற்காக அமைத்துக் கொண்ட மையங்கள் தான் மூலாதார, சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி, சகசிராதார், ஆகினை. சகசிராதாரம் என்பது இந்த முட்டையை குறுக்காக விந்தணு ஊடுருவி செல்லும் போது அவங்காங்கே அந்தந்த மூலகத்திற்கு மையமாக அமைத்துக் கொண்டவைதான் இந்த ஆதாரங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே அதை நிமிர்த்தி வைத்தால் நம்முடைய முதுகு தண்டுவடத்தில் இந்த 6 ஆதாரங்களில் செயல்படுகின்ற காந்த களம்தான் தற்சுழற்சியினால் எல்லா உறுப்புகளையும் நிறைவு செய்கின்றது. அந்த இயக்கத்தை விரிவுபடுத்தி அந்த உறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்குவது என்று எதற்கு பொருள் என்றால், இந்த உடலுக்கு வெளியே உள்ள வான்காந்த ஆற்றலை பஞ்சத்தன் மாத்திரையாக 5 புலன்கருவிகள் மூலமாகவும் ஈர்த்து தன்னுள்ளே அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதுதான். இவற்றையெல்லாம் ஒழுங்காக செய்த பிறகு 5 வகையான புலன்கருவிகள் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற உணவாக, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஆகையால் செவிக்கு ஈயப்படுவது கூட உணவுதான்.
ஒரு நல்ல இனிமையான வார்த்தைகளை சங்கீதத்தை கேட்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. தாறுமாறான சப்தம் ஒன்று கேட்கிறது, நாம் அலறுகின்றோம், திகிலாகின்றோம். அதனால் அந்த சப்தம் என்பது கூட நம்மை மகிழவும் செய்கிறது, துன்புறவும் செய்கின்றது. அப்படித்தான் ஒவ்வொன்றும் காட்சிகள் அப்படித்தான். சில காட்சிகளை பார்த்தது கண்ணை மூடிக்கொள்ளுகின்றோம், சில வாசனையை பார்த்தது மூக்கை மூடிக்கொள்ளுகின்றோம். அப்படியானால் அவையெல்லாம் நம்மை பாதிக்கின்றன. அந்த ஆற்றல் நமக்குள் சென்று சேமிக்கப்பட்டு அந்தந்த இயக்கங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மிக ஆழமாக. இதிலே சமமாக 5 புலன்கருவிகள் மூலமாக நாம் ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உடல் சமநிலைப்படும், மனம் சமமாகும், ஆன்மா நிறைவு பெறும். இயற்கையில் நாம் இயற்கையாக மாறிவிட வேண்டும். இயற்கை காட்சி, அதனால்தான் சொல்லுவார் மகர்ஷி, நமக்கு உல்லாச பயணங்கள் மிகவும் அவசியமானவை. வெளியே போக வேண்டும், வெளியே உள்ள காட்சிகளை எல்லாம் பார்க்க வேண்டும். மரம், செடி, கொடி, காடு, மலை, நதி எல்லாவற்றையும் ஆழ்ந்து கவனித்து அதில் உள்ள இனிமையான அந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவையெல்லாம் நம்மை பண்படுத்தும். பண்படுத்துவது எதற்காக என்றால் வாழும் நிலையை உணர்ந்து கொள்வதற்காக. வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று. அப்போதுதான் தொண்டாற்றும் எண்ணம் வரும். நீங்கள் உங்கள் உடலுக்கு ஆற்றுகின்ற அதுவும் கூட தொன்றுதான். ஏனென்றால் நாம் இந்த பெரிய பேரியக்க கள பந்து நாமே அதுதான். நமக்கு செய்து கொள்கின்ற உதவி கூட அதற்கு செய்கின்ற உதவிதான். இங்கே ஒன்றே பலவாகவும் பலவும் ஒன்றாகவும் இருக்கின்றன, கொத்தாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது தனித்தனியே யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த உணர்வு நிலைக்கு வரும்போது ஆனந்த உணர்வினை பெறுகின்றோம். அந்த ஆனந்த உணர்வை நிலைக்கு செய்ய வேண்டுமானால் இடையறாத விழிப்புணர்வு வேண்டும், அயரா விழிப்புணர்வு. அந்த அயரா விழிப்புணர்வில் இருந்து இந்த உயிரும் உடலும் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை உணர்ந்து உணர்ந்து ஆனந்தப்படுவதற்காகத்தான் பிறவியே எடுத்துள்ளோம். பிறவி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அளித்தவனுடைய சிறப்பை உணர்ந்து ஆனந்திப்பதற்குத்தான். ஆனந்த சொரூபம் தான் இறைநிலை. இறைநிலை ஆனந்த சொரூபம். ஆகையால் ஆனந்தப்படுவதற்கு என்னென்ன இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் கண்டறிய வேண்டும். ஆராய்ந்து ஆழத்துக்கு சென்று முத்து குளிப்பதை போல. இதில் முத்து குளிப்பவர்கள், கடலிலே முத்து குளிப்பதற்காக போய் இறந்து போனவர்களும் உண்டு, இறந்து போவதற்காக கடலிலே குதித்து முத்தெடுத்தவர்களும் உண்டு என்று சொல்வார்கள். ஆகையினால் எல்லாம் நம்முடைய செயல்முறையை பொறுத்து தான், ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். நாம் மிகவும் கூர்மையாக கவனமாக ஆழ்ந்து சிந்தித்து நன்மையை பெற வேண்டும் என்ற நேர்மறை உணர்வோடு எப்பொழுதும் இருந்தால் எல்லா அசைவுகளும் ஒவ்வொரு கணமும் சிறப்பாக அமைந்து இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றும் என்பது திண்ணம். அன்பானவர்களே, இந்த உரையை மிக ஆழ்ந்து கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது சில இடங்களில் புரியாமல் இருந்தால் கூட இதையே திரும்ப திரும்ப கேட்கும் போது உங்களுக்கு நிச்சயம் புரியும். மிக எளிமையாகத்தான் கூறியுள்ளேன். வாழ்க்கையின் கடைசி ஆனந்தம் தான். முதலும் ஆனந்தம் தான். ஆனந்தம் என்கின்ற கடவுள் இந்த வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றது. அந்த ஆனந்தத்தை நாம் கண்டுபிடிக்கின்ற வரை வாழ்க்கை உண்டு. வாழ்க்கையில் ஆனந்தத்தை கண்டுவிட்டால் வாழ்க்கை முடிந்து விடுகின்றது, பயணம் தொடர்கின்றது. தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற வார்த்தையை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். நாம் இங்கு இருக்கும் போதெல்லாம் பிற உயிருக்கு நாம்
என்ன செய்கின்றோம், என்ன உதவி செய்கின்றோம் என்பது பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனந்தம் அங்கே பல மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும். முக்தி நிலை என்பது ஆனந்த நிலைதான். ஆகையால் அதையெல்லாம் அடைவது என்பதல்ல, ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கின்றோம். படிந்துள்ள மாசுவை நீக்கினால் நாம் தான் அந்த ஆனந்தம் என்பது புரியும். வாழ்த்துக்களுடன் விடைபெறுகின்றேன். நன்றி கூறி எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்வினை நிகழ்வதற்கு ஏற்பாடு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும், உதவி செய்த துணை புரிந்த அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலனை அளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உமையாள் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்களங்க ஐயா, அப்படியே அந்த இது வந்து முதுகுத்தண்டா மாறுச்சுன்னு சொன்னீங்களா, அது எனக்கு கொஞ்சம் புரியல. அது மட்டும் கொஞ்சம் விளக்கு. இந்த சக்கரான்னு சொன்னீங்க, அது முதுகுத்தண்டா மாறுச்சு. கருமுட்டையை உள்நுழைந்து கருவுற வேண்டும். விந்து அணு உள்ள நுழையும் போது முட்டையை எந்த இடத்தில் தாக்கியதோ அந்த இடம் மூலாதாரமாக இருக்கின்றது. பின்னாளில் அது வளர்ச்சி பெற்ற பிறகு அந்த இடத்தை தான் மூலாதாரம் சொல்லும். அது நிலத்துக்கு உரியது. இன்னும் 4 பஞ்சபூதங்கள் அதில் இருக்கு இல்லைங்களா? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்தந்த பகுதி முட்டையில் உள்ள 5 பூதங்களுக்கும் பிரதிநிதித்துவம் உடைய வகையில் அந்த விந்தணு செல்லுகின்ற வழியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதைத்தான் நம்ம ஆதாரங்கள் என்று சொல்லுவோம். ஆதாரங்கள் என்பது வேறொன்றும் இல்லை, காந்த களம். காந்தம் சுழற்சி பெற்று அந்தந்த பகுதியில் உள்ள உறுப்புகளுக்கு எல்லாம் ஆற்றலை பாய்ச்சுகிறது. இது முட்டைக்கு கிராஸ் பண்ணி போற போது ஏற்பட்ட நிகழ்ச்சி. அது மனித வளர்ச்சி பூமிக்கு நேராக செங்குத்தாக நிற்கும் போது அது மூலாதாரம் கீழேயும், பிறகு பதிஷ்டானம், மணிப்பூரகம், நாகரிக சுத்தி என்ற மையங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. சகசிராதாரம் தலை உச்சி, அதற்கு பிறகு மீண்டும் வெட்டவை. புரியுதுங்களா? புரியுது. தெளிவா புரியுதுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் சரியா இல்ல, நீங்க அந்த இடம் கொஞ்சம் மாத்தி பேசுனீங்கன்னா சரியா வரும் ஐயா. சொல்லுங்க. அன்பர்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஐயா கிட்ட கேட்டுக்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம். சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். சொல்லுங்க. உயிரும் உயிரியும். நான் உரையில கடைசியா தாங்கயா வந்தேன், முழுமையா கேட்கல, யூடியூப்ல கேட்டுக்கணும். ஆனா அந்த கால்வாசி நான் கேட்டதுலயே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு உணர்வா இருந்ததுங்கய்யா. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டுன்னு. மிக சிறப்புங்கய்யா. மகரிஷி மௌனம் இருக்கிற காலத்துல இந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா. இப்ப நம்ம மௌனம் வீட்டுல, மன்றத்துல, எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை, சாமிஜி ஆலியார்ல இருந்த அந்த காலத்துல ஒரு வாரம் இருக்குன்னு. அதுக்கு இப்ப நான் முடிவு பண்ணி போறேன். ஆனா சில அன்பர்கள் இதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டாங்க போகணுன்றது இல்ல, எங்க வேணாலும் மௌனம் இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வமா இருக்கிறப்ப, அது ஒரு தோய்வு கொடுக்கறப்ப வர அன்பர்கள் கூட சில பேர் வரன்னவங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. அப்ப நாம போய் இருக்கிறது அது எப்படிங்க?
நீங்க சொல்லுங்கய்யா. எனக்கு அங்க திருப்தி கிடைக்குது. அது ஆமா, உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு இருக்கிற அந்த நிறைவு நிலை ஆ ஆ கிடைக்கணும்னு சொன்னா போனாதான் கிடைக்கும். போகணும்னு ஆ நினைச்ச பிறகு போனாதானே கிடைக்கும். ஆமா அதனால ஆ அது உங்க விருப்பம் தான். ஆ ஆ அதே போல வரலன்னு சொல்றவங்களும் அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆ மௌனம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிய மனசுல நிறுத்தி மௌனம் எங்க இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. ஆ- ஆழியாருக்கு போயும் இருக்கலாம், வீட்லயும் இருக்கலாம். ம் அதனால அந்த மாதிரி அப்படி முடிவு பண்றவங்க அப்படித்தான் செய்யணும். வீட்டுல ஆனா இருந்துட்டு தான் இருக்கிறோம். இங்கே அப்பப்ப ஆமா, ஆழியார்ல 3 நாள் இருக்கிறோம். ஆனா ஆனா இப்ப ஆழியார் நிறைவா 8 நாள் ஆழியாருக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கய்யா. வாழ்க்கை வளமுடன். ஆழியாருக்கு போய் பண்ற போது அங்க உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா, அந்த ஆ சூழல். ஆ அதனால அதனால அது சிறப்பானது. சரி, சிறப்பானது. வாழ்க்கை வளம். அதுதாங்கய்யா எனக்கு நன்றி வந்து நன்றி. சாமிஜி நவம்பர் 15 இந்த டிசம்பர் 15 வரல இருந்த காலத்துல நம்ம ஒரு டைமாவது அந்த மாதிரி நேரம் ஒதுக்கி நம்மளால ஆனந்த இருக்கணும். ஒரு துளியாவது நம்மளுக்கு கிடைக்காதா? அந்த ஒரு ஆர்வ கோளாறு தாங்கய்யா. அதுதாங்கய்யா அதாங்க கேட்டுக்கிட்டேன். அந்த டவுட் தாங்க எனக்கு சரி இருந்துகிட்டே இருந்தது. சரி சரி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க்கை வளம். ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்க்கை வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உரை சிறப்பா இருந்தங்க ஐயா. ஐயா இந்த சித்த வழியில ஒரு ஏவல்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அது அந்த இது ஆமா ஒன்றும் ஆமா புரியலங்க ஐயா. அப்புறம் அப்படியா? அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு இதுங்க ஐயா. இப்ப உடல்ல ஆமா. நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தற்காத்துக்கிறதா நம்ம உடற்பயிற்சி செய்யறோம், தியானம் பண்றோம். சரி இப்ப நம்ம சரி. வந்ததை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இது தொடர்ச்சியா செய்யறப்ப அது முற்றிலும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க இல்லையா? வாழ்க்கை வளமுடன். கண்டிப்பா. உங்களுக்கு என்ன டவுட் இப்ப? அது அந்த சுத்தவெளி ஏவல் ஏவல் சொன்னீங்க இல்லையா, அது என்ன? ஏவல் என்னன்னு கேக்குறீங்க? அதாவது சுத்தவெளின்னு நாம சொல்றது ஒரு பேரால சொல்றோம். ஆனா அதுக்குள்ள 3 தன்மைகள் இருக்கின்றன. அதுக்கு அடையாளமாக தான் ஒவ்வொரு மதத்திலையும் இந்த குறியீடு வச்சிருக்கிறாங்க. திரிசூலம் அப்படின்னு நம்ம இத இந்து மதத்துல வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்கள் பிஸ்மில்லான்ற எழுத்து திரிசூலம் மாதிரியே தான் இருக்கும் முதல் எழுத்து. கிறிஸ்டியானிட்டியில சிலுவை 3 பகுதிகளா இருக்கு, மூணு கோடு இல்லையா? இந்த 3 தன்மைகள் இணைந்ததுதான் சுத்தவெளி. என்ன தன்மைகள்னா, இடம் என்பது ஒன்று. இடம் அது இன்ஸ்பிரேட்டா இருக்கு, பூரணம் என்று சொல்லலாம். பூரணமாக இருக்கின்றது. இடம் இல்லாத இடமே இல்லை. ஆனால் அந்த இடத்திற்குள்ளாக ஒரு தன்மை இருக்கிறது. தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், தன்னியல்பான தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மகரிஷி இல்லைங்களா? நினைவுக்கு வருதா? வருதுங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன் நினைவுக்கு வருதா? தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தன்னியல்பாக இருக்கிறது. தன்னியல்பாக இருக்கிறது. அதுல இருக்கு, அந்த தன்மை இருக்கு. புரியுதுங்களா? அது கிவரிங் போர்ஸ் என்றும் குறிப்பிட்டிருப்பார். கிவரிங் போர்ஸ் என்றால் விட்டு விட்டு அழுத்துவது. இப்போ தன்னியல்பான தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் விட்டு விட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த தன்மை இந்த இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? இது அசைகின்றது. அசையுது அப்படி சொன்னாவே ஒரு வெற்றிடம் இருக்கணும் இல்லைங்களா? அது இடம் வேணும் இல்லையா அசைகிறதுனா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து கையை அசைக்கணும்னா கையை நீங்க அசைக்கிற திசையில உங்களுக்கு இந்த இடம் காலியா இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. கையை அசைக்கணும்னா இடம் இருந்தாதான் நீங்க அசைக்க முடியும். நெருக்கமா இருந்தா எப்படி அசைக்க முடியும்? அப்போ அந்த இடம், இந்த 3 விஷயங்கள் தான். இடம் இருக்கின்றது, இடத்தின் கூட தன்மை இருக்கின்றது. அந்த தன்மை தான் அறிவு என்று சொல்லுகின்றோம். இந்த அறிவு விரிவுபடுத்தும் போது ஆற்றலாக மாறுது, செயல்படுத்தும் போது. இப்ப முதல்ல இடம் இருக்கு,
அதுக்கப்புறம் அறிவு என்கின்ற ஏவல் இருக்கின்றது. அது திணிவுபடுத்தும் போது பொருளாக மாறும். புரியுதுங்களா? இது மூணு சேர்ந்துதான். இப்ப இங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பொருள் எல்லாம் என்ன? ஐயா பிரபஞ்சத்துல இருக்கிற பொருள் எல்லாம் என்னவாக இருக்கிறது? ஒன்றும் எதனால் ஆனது? ஒன்றும் இல்லாத எதனால் நிலையாக ஆனது? எதனால் ஆனது? சுத்தவெளி ஐயா, சு- ஒன்றும் இல்லாத சுத்தவெளியினுடைய நிலை. தன்மாற்றம் தான். சுத்தவெளியினுடைய தன்மாற்றம் தானே. அது எப்படி ஆச்சு? ஆமாங்க. அது இருப்பதற்கான இடம் இருக்கிறது. அது இயங்குவதற்கான ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றல் திணிவுப்படும் போது பொருளாக மாறுகிறது. இப்போ சுத்தவெளியினுடைய திணிவு தான் ஒவ்வொரு பொருளாக இருக்கின்றது, ஒரு உயிராக இருக்கின்றது, ஒரு உடலாக இருக்கின்றது, உயிராகவும் இருக்கின்றது. இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. ஐயா, ஆஹ் அதுக்கு அதுக்கு இயக்கம் எப்படிங்க ஐயா கிடைக்குது? ஒன்றுமில்லாத நிலை, அமைதியாக ஒரு சுத்தவெளியா இருக்குது. அந்த அழுத்தம் ஆற்றல் வந்து அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறப்ப எப்படிங்க ஐயா அந்த போர்ஸ் கிடைக்குது? அதுதான் அதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, தன்னியல்பான தன்னிருக்க ஆற்றல் அப்படின்னு. தன்னிருக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளுக்கு எடை வரும் இல்லையா, ஆ கொஞ்சம் அதிகமா. அதாவது பீலு பை சாகாடும் அச்சிரும் அப்பண்ட சால மிகுத்து பேன்னு சொல்லுவாங்க. வெயிட்டே இல்லாதது மயில் தோகை. அதே ஒரு லாரியில ஏத்துற அளவுக்கு டன் கணக்குல இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்? வெயிட் வரும் இல்லையா? ஆமாங்க ஐயா. வெயிட் வருமா இல்லையா? வஞ்சி இருக்குது, வெயிட்டே இல்லைன்னு வருங்க சொல்றீங்க. ஐயா. ஒரு பெரிய பொதி கட்டி வச்சிருக்காங்க, அது தூக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, எடை வந்துச்சு. ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வந்துருவாங்க. ஏதோ டவர் இதா இருக்கு போல இருக்குங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். இடையில ஒரு செகண்ட் கட் ஆயிடுச்சு ஐயா. கேட்கலையா? ஆமாங்க ஐயா. இடையில ஒரே ஒரு செகண்ட் கட் ஆச்சு. சரி. இந்த தன்னிருக்க ஆற்றல் விட்டு விட்டு அழுத்துவதனால் அது உந்த ஆற்றலாக இருக்கிறது, பிடிச்சு தள்ளுறது. புரியுதுங்களா? இப்போ விந்து அணு கரு முட்டையில் சேர்ந்ததும் அந்த விட்டு விட்டு அழுத்ததுனால கொண்டு போய் அதை சேர்த்துச்சு. அதுக்காக கரு உண்டாச்சு. கரு உண்டான பிறகு அதுல அந்த மூல ஆதாரங்கள்லாம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் குழந்தை உருவாகி பிறக்குது. பிறந்த பிறகு அந்த சக்கரங்கள் ஆதாரங்கள் இயக்கத்தினால் இந்த ஆற்றல் எல்லா அணுக்களுக்கும் செலுத்தப்படுகின்றது. அதுதான் இயக்கம். எல்லா ஆதாரங்களில் இருந்தும் காந்த ஆற்றல் ஒவ்வொரு அணுவுக்கும் பரவுகின்றது. அதைத்தான் செய்துட்டு இருக்கு ஆதார புள்ளிகள். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கேக்குறீங்களா இல்லையா? ஐயா கேக்குதுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க கேக்குற மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்ணாதானே அடுத்தடுத்து சொல்ல முடியும். ஐயா கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சரி ஐயா கேக்குது. வாழ்க வளமுடன். சரி. நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்ததாக மாரியப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மாரியப்பன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மாரியப்பன் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நீங்க நின்று நிதானமா இருந்தது ஐயா. உயிரும் உயிரியும் என்ற தலைப்புல ஐயாவுடைய சொற்பொழிவு அழகா நல்ல தெளிவா நீரோடை போல இருந்தது ஐயா. மேலும் எனக்கு வந்து நான் இதுல இருந்து வேறுபட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐயா வந்து சத்து சித்து அனந்தம்ன்றதுக்கு ஐயா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுவீங்க. சத்து சித்து அனந்தம் அப்படின்னு இடம் பொருள் ஏவல் தான். சித்து சித்து அனந்தம். இடம் பொருள் ஏவல். இடம் பொருள் ஏவல். அதாவது இடமாக இருக்கிறது, இயங்குகிறது, இயங்கின பிறகு அது பிரிவு பெற்று பொருளாக மாறுகிறது. சத் என்பது உண்மை.
உண்மை. சத்து என்பது உண்மை, ட்ரூத். இடம். நல்லது நல்லது. சித்து என்பது இயக்கம். அனந்தம் என்பது பொருள்கள், பிரபஞ்சம். சத்து, சித்து, அனந்தம், இடம், பொருள், ஏவல் அப்படிங்கிற 3ல எல்லாம் அடங்கி. ஓகே ஓகே, மிக நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி கண்ணனம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய கேள்வியா, அந்த பசுவோட ரோமம் எடுத்து அது 100 கூறா போட்டு 1,00,000 போட்டு அது இத்தினோண்டு ஒரு துகள் மாதிரி தானே நம்மளோட உயிரா இருக்கு. ஆனா அந்த உயிரை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் பேசுறது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அந்த மாதிரி எப்படியா அவங்களால பேச முடியுது? அது புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அது அதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அவங்களுக்கு புரியுற போது கரெக்டா பேசுவாங்க, அவ்வளவுதாங்க. சரியா? செஞ்சாலும் நமக்கு தொந்தரவு பண்றாங்க. இன்னும் ஒண்ணு கவனிங்க. திருமூலர் சொன்னது உயிரினுடைய வடிவம் தான், அது உயிர் இல்ல. இப்ப இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு இயங்கணும்னா உள்ள உயிர் இருக்கணும் இல்லையா? ஆமா. அது மாதிரி திருமூலர் சொன்னது உயிரினுடைய வடிவம் தான், அந்த சைஸ், அந்த அளவு இருக்குது. அதை இயக்குறது எது அப்படின்னு சொன்னா இந்த உந்தாற்றல் தான், அழுத்தம் எனும் உந்தாற்றல். அதான் மகரிஷி பாட்டுல சொல்லிருக்காங்க, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அன்று கூடி அனைத்துமாக்கி. படிச்சிருக்கீங்கல்ல? அது படிச்சிருக்கேன். ஆமா. அப்ப அந்த ஆற்றல் தான், அழுத்தம் என்ற ஆற்றல் தான் உயிராக வரும். அதுதான் ஆன்மாவாக இருக்கிறது, அதுதான் உயிராக இருக்கிறது, அதுதான் பொருளாக. ஏகன் அநேகன் அப்படின்னு சிவபுராணத்துல வரும். ஒன்றுதான் பலவாக மாறுகிறது. சரி. இன்னொரு கேள்வியா, இந்த கண்ணுக்கு சரியில்லைன்ட்டு மருந்து ஊத்திக்கிறாங்க, ஆனா அந்த பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்பதான் 10th படிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த குழந்தைங்க நம்ம எப்படியா மாத்தணும்? வாழ்த்திட்டு தான் இருக்கும், வேற வழி இல்லை. சரியா. வாழ்த்தி அவங்க மாறி. சரி, மிக்க நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அரங்கநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அரங்கநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவரோடது லீவ் ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? யாரும் கேள்வி இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்க ஐயா. அரங்கநாதன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அரங்கநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஐயா ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்க. அரங்கநாதன் ஐயா ஒரு முறை டச் பண்ணுங்க. அன்மியூட் ஆக மாட்டேங்குதா? ஆமாங்க ஐயா. ஆயிடுச்சுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கேக்குதா சார்? நான் அரங்கநாதன் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சரிங்க, சொல்லுங்கய்யா. சார், இந்த உயிர் பத்திலாம் சொன்னீங்க. இந்த உயிர் உணர்வுனா என்ன? எல்லா மையங்கள்லயும் உணர்வது உயிர் உணர்வு தானங்க ஐயா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, ஒவ்வொரு மையங்கள்ல அந்த உயிர் உணர்வும் போது வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் மகரிஷி சொல்லியிருக்காருல்ல சார், இந்த 9 மைய தவத்துல. அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சார், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு செயல் செய்யணும். நீங்க ஆபீஸ் ஒர்க் எங்க செய்வீங்க? ஆபீஸ்ல தான் செய்யறோம் சார். ஆபீஸ்ல போயிட்டு வீட்டுல செய்யற வேலையெல்லாம் வீட்டுல செய்யறோம். சாப்பிடுறது, குளிக்கிறது எல்லாம் வீட்டுல தான் பண்ணணும். அதை போய் ஆபீஸ்லயும், இந்த ஆபீஸ்ல செய்யற வேலையை வீட்லயும் செய்ய முடியாது இல்லையா? இந்த மையங்கள் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய பிரதிநிதித்துவம் உடையது. மூலாதாரம் நிலத்துக்கும், சுவாதிஷ்டானம் நீருக்கும், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்களுக்கு உரியது. அந்த பஞ்சபூதங்களை பிரதிநிதித்துவம் உடையது. அப்போ அந்தந்த பஞ்சபூதங்களை இயக்குவதற்கான ஒரு சென்டர் பாயிண்ட் தான் இது, ஆதாரங்கள் சொல்றோம்.
சரி சார். புரியுதுங்களா? இந்த ஆதார புள்ளி எப்படி அமையுதுங்கிறதான் வந்து விந்து அணு முதல் முட்டைக்குள்ள நுழையிற போது எங்க அது உள் நுழைந்ததோ அந்த இடம் மூலாதாரம். பஞ்சபூதம் 5 பூதங்களும் ஒன்றாக இணைந்தது நிலம். நிலம் மட்டுமே பஞ்சபூதம். பஞ்சபூதத்துல ஒண்ணு நிலம் இல்லையா? அங்க அந்த ஆதார புள்ளியில நிலத்துக்கான பிரதிநிதித்துவம் உடையது. அப்படின்னா அங்க இருக்கிற அந்த காந்த களம் நிலத்தாலான இந்த உடல் இருக்கு இல்லையா, செல்லு, அது இதெல்லாம் உடல் உறுப்புகள், இந்த பிசிக்கல் பாடி அதை மெயின்டைன் பண்றதுக்கான காந்த களம் அது. அங்க இருந்து ஆற்றல் பரவி உடலை பாதுகாக்கின்றது. அடுத்த புள்ளியில வந்து சுவாதிஷ்டானம் நீருக்கானது. அப்போ நீர் பகுதி நம் உடலில் 72% இருக்கின்றது. அதுதான் ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுதான் நிணநீர், அதுதான் மற்ற கழிவுகள் இதெல்லாம் இல்லையா? அப்ப அதையெல்லாம் நிர்வகிக்கிறதுக்காக சுவாதிஷ்டான புள்ளியில ஆற்றல் களம் இருக்கு, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுக்கு அடுத்தது மணிப்பூரகம், பயிறு, அங்க வந்து நெருப்பு ஆற்றுறது. அப்போ ஜீரணம் பண்ணும், டைஜஷன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது காற்று, அதுக்கு அடுத்தது ஆகாயம். ஆகாயம் தான் உயிராக இருக்கு. இப்போ இந்த 5 மையங்களும் முடிஞ்ச பிறகு சகசிராதாரம் அப்படின்னு தலை உச்சி. இப்போ இப்படி கற்பனை பண்ணுங்க, முட்டைக்குள்ள நுழைந்த விந்தணு இப்படி கிராஸ் பண்ணி போகுது. இதுல பஞ்சபூதங்களுக்கும் உரிய மையப்புள்ளிகள் அமைக்கப்பட்டு, இதுதான் பின்னாளில் உடலாக எழுந்து நிற்கும் போது, பர்பண்டிகுலரா நிக்கிற போது கீழே இருக்கிற புள்ளி மூலாதாரமாகவும் மேல இருக்கிறது சகசிராதாரம் என்று இருக்கின்றது. இப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் கடந்து சென்று வெட்ட வெளியை மீண்டும் சந்திக்கின்றது. அதுதான் வந்து முக்தி நிலை. புரியுதுங்களா? புரியுது. அப்ப இந்த முக்தி நிலையை அடைவதற்காக இந்த ஆதாரங்கள் உதவி செய்கின்றன. முதல்ல இது எதுக்கு உதவி செய்யுது? உடல் இயக்கத்துக்கு உதவி செய்யுது. அதுக்கப்புறம் உயிர் இறைவனோடு சேருவதற்கு உதவி செய்கிறது, பேரானந்த நிலைக்கு. புரியுதுங்களா? புரியுது சார். இப்ப சொல்லுங்க உங்க டவுட். என்னன்னா, இப்போ எல்லா மையங்கள்லயும் நம்ம உணர்றது வந்து உயிர் உணர்வு தானங்க ஐயா? எல்லாம் உயிர் உணர்வு தான். அதான் எல்லாம் நம்ம வந்து அங்க மையங்கள்ல தவம் பண்ணும்போது. ஆனா இதுல எல்லா மையங்கள்லயும் ஒரு உயிர் உணர்வு என்று சொல்லும் போது நீங்க மேல் போக்காக உணர்றீங்க. அதனுடைய ஒரிஜினல் தன்மை, அதாவது ஒரிஜினாலிட்டி, இயல்பு தன்மை உணர்ற போதுதான் பேரானந்தம். வேற என்ன தன்மையா இருக்குது? வேற என்ன தன்மையா இருக்குதுன்னா தன்மாத்திரைகளா இருக்கு. அதை நீங்க சுவையா உணர்றீங்க, சப்தமாக உணர்கிறீர்கள், தொடு உணர்வாக உணர்கிறீர்கள் இல்ல? இப்படி 5 விதமான உணர்வுகள், அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்கின்ற 5 உணர்வுகளாக உணர்கிறீர்கள். இது அத்தனையும் சேர்த்து ஒருங்கிணைத்து உணரும் போதுதான் அது உயிர். ஒருங்கிணைத்தால் என்ன ஆகும்? தொகுத்துணர்வு என்ன ஆகும்? அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்கின்ற 5 உணர்வுகளை ஒன்றாக இணைத்து விட்டால் இந்த 5ல் எதுவும் இருக்காது. இந்த 5ல ஒண்ணு கூட நீங்க தனியா உணர முடியாது, மொத்தத்தையும் சேர்த்துட்டா. அதாவது அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். பிரிஸ்மேட்டிக் அந்த ரொட்டேஷன் இருக்குல்ல, ரெசோனன்ஸ். அதுல வந்து 7 கலர் தீட்டின ஒரு தகடு சுத்தணும்னா என்ன ஆகும்? சுத்தனா என்ன கலர் தெரியும்? கலர் 7 கலர் உள்ளது சுத்தினா அது மிங்கிள் ஆன மாதிரி தெரியும் சார். என்ன மிங்கிள் என்ன கலர் தெரியும்? ப்ளூ கலர். 7 கலரையும் மிங்கிள் பண்ணா ஒயிட்டா தெரியும். ஒரு வட்டமா ஒரு தகட்டுல 7 கலரும் இந்த இதுல பூசிட்டு சுத்துறோம்னு வச்சுங்க, சுத்துனா ஒயிட் தான் தெரியும். இப்ப 7 கலரும் உள்ளடங்குனா ஒயிட் தான் தெரியும். அந்த மாதிரி இந்த 5 உணர்வுகள் பஞ்சபூதங்களிலிருந்து
பஞ்சத்தன் மாத்திரை வருகிறது. இந்த பஞ்சத்தன் மாத்திரை என்கின்ற உணர்வு, நாம் அதை உணர்வை தான் பார்க்கிறோம். சுவையை உணர்கிறோம், சப்தத்தை உணர்கிறோம், தொடு உணர்வை உணர்கிறோம், அழுத்தத்தை, சுவையை உணர்றோம் இல்லையா, வாசனையை உணர்கிறோம். இப்ப இந்த உணர்வுகளாக இருப்பது ஐந்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து ஒன்றாக உணரும் போது அது இறை உணர்வு, பேரானந்தம். புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது. இல்ல சார், இந்த ஐந்து கருவிகள் மூலமாக, புலன் கருவிகள் மூலமாக அனுபவிக்கின்ற எந்த சுகமாக இருந்தாலும் அதை நீங்க அந்த கருவியோட நிறுத்திடுறீங்க. பெரும்பாலும் பஞ்சபூத தன்மாத்திரைகளில் உணவு, சுவை, இதைத்தான் மக்கள் அதிகமாக விரும்பி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க அனுபவம் சாப்பாட்டோடு நின்று, ஆனா வாசனை, ஒளி காட்சி, சப்தம், சங்கீதம் சொல்லலாம் சப்தத்தை. இப்ப அதுல ரெகுலேட்டட் ஒரு சவுண்ட் கேட்கிற போது நாம் அதுல மயங்குறோம். ஏன் மயங்குறோம்? அது இட் டச்சஸ் த சோல். சொல்லுவோம் இல்லையா, சோல் டச்சிங். அப்படியே சங்கீதத்துல பார்க்கணும். சங்கீதத்துல மட்டும் இல்லை, காட்சியிலையும் பார்க்கணும். ஒரு நேச்சுரல் சீனரி எக்ஸ்கர்ஷன் எதுக்கு போறாங்க, சுவிட்சர்லாந்து போய் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு கொள்ளை கொள்ற மாதிரி ஒரு இயற்கை காட்சிகள் நிறைய இல்லையா. இமயமலை போய் பார்த்தீங்கன்னா மனசு திரும்பாது அந்த இடத்துல இருந்து அவ்வளவு சுலபம். அப்ப அந்த இடம் எல்லாம் ஒரு போதுதான் அந்த ஆழம் கிடைக்கிறது. அந்த ஆழத்துலதான் உங்களுக்கு உணர்வு கிடைக்கிறது, இறை உணர்வு. எல்லா உணர்வும் ஒன்னா சேர்ந்து கலங்கி, உணர்வு கலங்கி பேரானந்தம். புரியுதுங்களா? சரி சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சேஷாசலம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு இந்த கேள்வி நான் உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு கஷ்டமா இருக்கு ஐயா. இப்போ டீப் மெடிடேஷன் ஆர் டீப் நல்ல மௌனம் இருந்தால் மட்டும் கூட நம்ம உடம்பை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஐ ரீட் சம் ஆர்டிகல் சம்வேர். பட் இது இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள் ஐயா? ஒருத்த மௌனம் மட்டுமே இருந்து, சப்போஸ் நீங்க பண்ற மாதிரி இப்போ நம்ம 9 சென்டர் மெடிடேஷன்ல ஒவ்வொன்றா கான்சென்ட்ரேட் பண்றோம், அதெல்லாம் விட்டுட்டு ஒன்லி இஃப் ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் டீப் மெடிடேஷன் ஆர் மௌனம் மட்டும் இருந்தா, whether I will be able to handle my other related issue well, அதுதான் என் கேள்வி. நீங்க எப்போ மெயின்டைன் பண்ணீங்க? நீங்க அடிப்படையே மறந்துட்டு பேசுறீங்க. யாரு மெயின்டைன் பண்றது இதெல்லாம்? நீங்களா பண்றீங்க? ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ டீப் மெடிடேஷன் நான் ஒரு 1 hour டீப் மெடிடேஷன் இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். டீப் மெடிடேஷன் தனியா ஒண்ணு இருக்கானே? இல்ல, இப்போ நீங்க ஆழ்நிலை தவம் நீங்க சில நேரத்துல ஆமாங்கய்யா, எதுல உங்க மனம் அதிகமா ஈடுபடுதோ அதுதான் ஆழ்நிலை. ஓ, உங்களை அவ்வளோ வெறித்தனமா நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கேள்விக்கு பதில் வேணும்னு நினைக்கிற போது நீங்க ஆழமா போயிருங்க. ஆமா ஆமா. அப்ப ஆழ்நிலை தியானம் தனியா ஒண்ணு இல்ல, எங்க வேணாலும் நீங்க ஆழமா போறீங்க. ஓகே ஓகே. இப்ப சொல்றேன் நான், சில பேர் வந்து கார் எடுத்துட்டு இந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும், இங்க வந்து தோசை நல்லா இருக்கும், அங்க இட்லி நல்லா இருக்கும்னு போயிட்டு இருக்காங்க சென்னையில. அவங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க? அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, டேஸ்ட் மட்டும் தான் தெரியும். இட்லி சாம்பார் சாப்பிட்டாச்சு, இப்ப காஃபி வந்து அந்த ஹோட்டல் தான் போய் சாப்பிடணும், ஏன்னா கையில வண்டி இருக்கு, வசதி இருக்கு. புரியுதுங்களா? அப்போ சுவையை தேடி ஓடுறாங்க. அப்போ அவங்க மனசுக்கு வந்து எதுல இருக்கு? அந்த உணர்வுல இருக்கு, தன்மாத்திரையில இருக்கு. அந்த தன்மாத்திரையில மட்டும் இருந்தா இறை உணர்வு வராது. எல்லாத்தையும் மெங்கிள் பண்ணணும். 5 தன்மாத்திரைகளையும் ஒன்னா சேர்த்தாதான், எல்லா காலத்தையும் சேர்த்தாதான் வெள்ளை வரும், வெண்மை. புரியுது 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 புரியுது. இல்ல, இப்ப நீங்க வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அநாகதத்துல வந்து நான் டீப்லி கான்சென்ட்ரேட்டிங்னா ஐ டேக் கேர் ஆஃப் த பர்டிகுலர் ஆர்கன் ஆர் வாட் எவர் இட் இஸ்.
ஸோ அது மாதிரி பண்றதுக்கு பதில் இஃப் ஐம் ஒன்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மெடிடேஷன்னாக்கா ஐ வில் பி ஏபிள் டு சக்சீட். அதுதான் அப்படி அதுக்காக தான் கேட்டேன். ஆமா, மெடிடேஷன் பொதுவா சொல்ற போது நீங்க எல்லாத்தையும் கடந்து போறீங்க. ஓகே, எல்லாத்தையும் கடந்து போற போது நீங்க யூ ஆர் சர்பாசிங் ஆல் தி ஃபைவ். ஓகே, ஷூர் ஷூர் ஷூர், ஐ அண்டர்ஸ்டுட். அப்போ நீங்க ரிசல்ட் கண்டிப்பா எனக்கு நான் நினைச்சது கிடைச்சிரும். கரெக்ட் அது. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் புரிஞ்சுது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இது ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு ஒரு ஆன்சர். விச் ஆர் த ஃபோர்ஸஸ் தட் ஷுட் நாட் கண்ட்ரோல் ஐயா? நம்மளோட எந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க ஐயா? எந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது? எது உங்களுடைய ஓர்மை நிலையை பாதிக்கிறதோ அதையெல்லாம் அலோ பண்ணக்கூடாது. நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எது விரோதமா இருக்கோ அதையெல்லாம் தடுத்துருங்க. ஓகே ஓகே, அவ்வளவுதான். நம்மளுக்கு எது கஷ்டமா? ஆமா, நீங்க உங்களுக்கு ஓர்மை நிலைக்கு போறதுக்கு எது எது தடையா இருக்கோ அதையெல்லாம் தவிர்த்து. அது எப்படிங்க ஐயா எரடிகேட் பண்றதுங்க ஐயா? நீங்க ஓர்மை நிலைக்கு போனீங்கன்னா அது விலகி ஆட்டோமேட்டிக்கா எரடிகேட் ஐயா. இப்போ நீங்க ட்ரெயின்ல போகாதீங்க, பஸ்ல போங்க அப்படின்னு சொன்னா பஸ்ஸையே நினைச்சு நீங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்குறதுலயே ஆர்வமா இருந்தீங்கன்னா ட்ரெயினுக்கு நீங்க போவீங்களா? இல்ல. ட்ரெயின் வந்து எங்கிட்ட ஏன் நீங்க வரலன்னு கேட்க போகுதா? இல்ல. அது மறந்துடும். அது மறந்துடும். ட்ரெயினுக்கு போகணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா பஸ் மறந்துடும். அவ்வளவுதானே? ஆமாங்க. அப்ப நீங்க எதை விரும்புறீங்களோ அதுல உங்க மனம் செலுத்தினால் மற்றது மறந்து. அதான் தவிர்க்கிறது. நீங்க தனியா ஒண்ணும் பண்ண வேண்டியது. தவிர்ப்பதற்கு அப்படின்னு எதுவும் முயற்சி. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே